வணக்கம் அன்பான கன்னிராசிக்கார நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 1/8/2026 சனிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே கன்னிராசியை பொறுத்தவரையில் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலே 10 குடையவர் ஆட்சி பலம் பெற்று 9ஆம் இடத்திலே 3/8 குடையவர் ஆக 3ஆம் இடத்திலே இருந்து முயற்சி ஸ்தானத்திலே தடை தாமதங்களை கொடுக்கின்ற அமைப்பு என்பது இருக்கின்றது. ஆக கன்னிராசியை பொறுத்தவரையில் முயற்சிக்கின்ற காரியங்களில் ஒரு சில தடை தாமதங்கள் ஆனாலும் 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி தொழில் சார்ந்து வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்புகளில் ஆக கன்னிராசிக்கார நேயர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே கன்னிராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதி உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். அது மட்டுமல்ல 2/9 குடையவர் பாக்கியாதிபதி குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கன்னிராசியிலே அமைப்பெறுகின்றது. குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பங்கள் விட்டு போனவர்களுக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களுக்கும் கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பஞ்சம ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். 4 7 குடையவர் வீடு வாசல் சொத்து சுகங்கள் குடும்பங்களையும் கணவன் மனைவிகளையும் கூட்டுத் தொழிலும் கூடிய குரு பகவான் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது. கன்னி ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 12 ராசிகளை விட கன்னிராசிக்கார நேயர்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றது. பஞ்சமாதிபதியும் 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றதும் 2/9 குடைய ராசியில் அமைய பெற்றானால் இங்கே நீச்சமாக இருக்கின்ற அமைப்புகள் என்பது இருக்கின்றது. குடும்ப ஸ்தானங்களிலே குடுக்கல் வாங்கல்களே தகப்பனார் சார்ந்து ஒரு சில தரக்குறைவுகள் ஒரு தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆக சனி பகவான் 6 குடைய ருணாதிபதியும் தொடர்பு இந்த அதுவும் வக்கரமாக இருந்து கிடைக்கின்ற காரணத்தினால பெரிய மாற்றங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் என்றாலும் குடும்ப ஸ்தானத்திலே பாக்கிய ஸ்தானத்திலே ஆரோக்கியத்திலே ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்ப ஸ்தானத்திலே சட்ட சிக்கல்கள் குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட வரவு செலவுகள் தாக்கல்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. ஆக வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவிகளிலே கல்யாண வைபவங்கள் குழந்தை பாக்கியம் தடை தாமதம் இருக்கின்றவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. காரணம் இந்த 12 குடையர் விரையாதிபதி சூரியனும் குரு பகவானும் உங்களுடைய 11ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது என்றால் கண்டிப்பாக பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. பாக்கியாதிபதி ராசியிலே இருக்கின்ற அமைப்பு 7ஆம் இடத்திலே பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே 7 குடையவர் 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக கன்னிராசியை பொறுத்தவரை கல்யாண வைபவங்கள் சுபகாரிய சுபநிகழ்வு தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு நல்லதொரு அமைப்புகள் என்பது கிடைக்கின்றது. கோச்சார ராசி பலன்களிலே நிகழ்கின்ற இந்த சுற்றுவட்ட பாதைகளிலே நவக்கிரகங்கள் சுற்றி வருகின்ற அமைப்புகளிலே தெரிகின்ற அமைப்புகள் என்பது வீடு வாசல் சொத்து சுகத்தை பற்றி சொல்லக்கூடிய குரு பகவானும் 7ஆம் இடத்தையும் கணவன் மனைவியும் என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகமாக இருந்து லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்ற அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. கன்னிராசிக்கார நேயர்களுக்கு ராசி அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்துரியவனம் அடையக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய 12 ராசிகளிலே அது கன்னிராசியாக இருக்கின்றது. கன்னிராசிக்கார நேயர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே திறமையாகவும் வேலைகளிலே சரியாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். கன்னிராசி என்பது பெண்ணின் அமைப்புகளிலே குடத்தை ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ராசி என்பது ஒரு பெண் ராசியாக இருக்கின்றது. இந்த ராசியிலே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரியோணம் அடையக்கூடிய நவகிரகங்களிலே ஒரே கிரகம் புதன் பகவான். அந்த புதன் பகவானுடைய ராசியிலே பிறக்கப்பட்ட நேர்களுக்காக ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே இருக்கின்றதாக நீங்கள் எண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில்களிலே விட வீடு வாசல் சொத்து சுகங்களிலே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே அது வக்ர நிவர்த்தி அடைந்து அந்த புதன் பகவான் உங்களை பார்க்கின்ற குரு பகவான் அவர் லாபஸ்தானத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களால் லாபங்களும் எதிர்பார்த்த வெற்றிகளையும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு கன்னிராசிக்கார நேயர்களுக்கு 6ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தில் இருந்து இங்கே கணவன் மனைவிகளிலே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. குடும்பாதிபதி 2/9 குடையர் பாக்கியாதிபதி கொத்தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பாக்கியம் ஆரோக்கியம் அந்தஸ்து பேரு புகழ் மதிப்புகளை சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ராசியிலே நீச்சமாக இருக்கின்றார். ஆக கண்டிப்பாக தகப்பனுக்குள்ளே உங்களுக்குள்ளே தாய் தகப்பன் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் சார்ந்து ஒரு சில பெண்கள் சார்ந்து ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. கணக்கு வழக்குகள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. 6 குடையவர் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றதும் 2/9 குடையவர் நீச்சமாக ராசியிலே இருக்கின்றதும் கண்டிப்பாக ஒரு சில சட்ட சிக்கல்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆக உங்களுடைய சிந்தனைகளில் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் கணவன் மனைவிகளால் கூட்டாளிகளால் நண்பர்களால் இந்த 11ஆம் இடத்திலே அவர்கள் எல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது பலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கன்னிராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற அமைப்புகளிலே ஆகஸ்ட் மாத ராசி பலன் என்பது
பிறக்க இருக்கின்றது. அந்த வகையிலேயே 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தொழில் சார்ந்து கூட்டாளி சார்ந்து நண்பர்கள் தொழில்கள் அனைத்திற்கும் ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள், 7ஆம் இடம் கணவன் மனைவி கூட்டாளி தொழில் கூட்டுத் தொழில் சம்பந்தப்பட்ட பொதுமக்களின் தொடர்புகளுடைய கூடிய இந்த 5ஆம் 6ஆம் இடத்ததிபதியே 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு என்பது இந்த கூட்டாளிகளாக இருந்தாலும் கணவன் மனைவி நண்பர்களாக இருந்தால் தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் சூழ்ச்சியத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் மற்றொரு பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெற்று சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக இந்த 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி கணவன் மனைவி கூட்டாளி தொழில் சம்பந்தப்பட்ட இடத்ததிபதி உச்சம் பெற்று பூர்வ புண்ணியசான கேந்திர ஸ்தானம் என்பது பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5, 9 குடையவர் தொடர்புகள் என்பது உங்களுடைய ராசியிலே கிடைக்கப்பெறுகின்றது. ராசி அதிபதியே கேந்திர ஸ்தானங்களில் பலமாக குரு பகவான் நட்சத்திர உச்சம் பெற்றோடு இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கின்ற காரணத்தினாலே கன்னிராசிக்காரர்களுக்கு பிறகு இருக்கின்ற ஆகஸ்ட் மாத ராசி பலன்களிலே வீடு வாசலாக இருந்தாலும் பூர்வ புண்ணியமாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தையும் வெற்றிகளையும் சிந்தனைகளையும் பேரும் புகழ் அந்தஸ்து பெருமதிப்புகளும் வெற்றிகளும் கொடுக்க கூடிய ஒரு நல்லதொரு மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கின்ற ஆகஸ்ட் மாத கோச்சார ராசி பலன்களிலே 1/8/2026 சனிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற ஆடி மாதம் 16ஆம் தேதி என்று பிறக்கின்ற மாதங்களிலே கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் பேரு புகழ்களையும் கொடுக்கின்றது. விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய லாபசானத்தில் இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஆக இந்த 12 குடையவர் லாபசானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய சாணத்தை தெய்வங்களுக்கு அருள் கடாட்சம் பொங்கி வெளியக்கூடிய ஒரு அமைப்பு. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகிறது. கணவன் மனைவிகளால் பெரும் மதிப்புகளும் உயர்வுகளும் கொடுக்கின்றது. அந்த சிந்தனைகள் உங்களுக்கு எல்லோருடைய பேர் புகழும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதமாக இருக்கின்றது. 7ஆம் இடத்தில் இருந்து 6 குடையவரும் 7 குடையவரும் 6ஆம் இடத்ததிபதியும் 5 குடையவர் பஞ்சமாதிபதியும் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது. 5, 9 குடையவர் தொடர்பு ராசியிலே கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற. ஆக இந்த நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு கடவுளாக வந்து நேராக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களாக இருக்கின்றது. அந்த வகையிலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்ற ஆகஸ்ட் மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் வீடு வாசல் சொத்து சுகங்கள் பூர்வ புண்ணியசானம் 6ஆம் இடம் தொழில் வேலைகளிலேயே அற்புத உயர்வுகள் 10ஆம் இடத்துல 10 குடையவர் ஆட்சி பலம் இருக்கின்ற அமைப்பு மற்றும் முயற்சி சாணாதிபதி 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். லாபஸ்தானம் 9ஆம் இடத்தில் இருந்து 8 குடையவர் அவங்க தகப்பனார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. கொடுக்கல் வாங்கல்களை முயற்சிக்கின்ற காரியங்களை தகப்பனார் சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. முயற்சிக்கின்ற காரியங்களில் ஒரு சில தடை தாமதங்கள் இருக்குமே தவிர எடுத்த வேகத்தில் முடிக்க கூடாமல் கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமைப்பு கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களில் இருக்கின்றது. ஆக ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய சாணங்களிலே 9ஆம் இடம் தகப்பனார் படப்படப்புன்னு சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் தேவையில்லாத ஒரு சிறு 8ஆம் இடத்ததிபதியாக இங்கு செயல்பட்டுகின்ற முயற்சி சாணத்திலே 3ஆம் இடத்ததிபதி 8 குடையவர் 9ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் இருப்பது சற்று தடை தாமதங்களை கொடுக்கின்றது. முயற்சி சாணாதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கின்றது நல்லது என்றாலும் கூட அவர் 8 குடையவராக செயல்படுகின்றார் கன்னிராசிக்கார நேர்களுக்கு. ஆக தகப்பனார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. டென்ஷன்கள் வைப்ரேஷன்கள் ப்ரெஷர்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு தகப்பனார்களுக்கு கன்னிராசிக்கார நேர்கள் இருக்கின்றது. இந்த கன்னிராசிக்கார நேர்களுக்கே ஒரு சில பதட்டங்கள் தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. அந்த வகையில் கன்னிராசியை பொறுத்தவரையில் நடைபெறுகின்ற இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களிலே அற்புதமான சுபகமான சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி ராசியிலே இருக்கின்ற லாபஸ்தானத்திலே குரு பகவான் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. உங்களுடைய 7ஆம் பார்க்கின்றது கல்யாண சுபநிகழ்வுகள் நடத்தக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது நேர்களே. நன்றி வணக்கம். கன்னிராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான உயர்வுகளும் வெற்றிகளும் கிடைக்கப்பெறுகின்றது நேர்களே. நன்றி வணக்கம்.